3 ஆண்டு இடைவெளிக்கு பின் நடிகர் வடிவேலு நடித்த தெனாலிராமன் திரைப்படம் திட்டமிட்டபடி வரும் 18ஆம் தேதி திரைக்கு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வடிவேலுவின் படத்தை எதிர்ப்பதா என இயக்குனர் பாரதி ராஜா ஆவேசம் காட்டியுள்ளார். பதிலுக்கு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் பேரவையின் மாநில தலைவர் பாலகுருசாமி திரையரங்க முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளார். இருவரின் கருத்து யுத்தத்தை இப்போது பார்ப்போம். சார்லி சாப்ளின் அவ்வளவு பெரிய கலைஞர், மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர். அந்த ஹிட்லரை நையாண்டி பண்ணி உலகம் முழுவதும் படம் முடியுது. அந்த ஹிட்லர் அந்த படத்தை பார்த்து ரசித்தான். ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி இருந்தாலும் கூட நையாண்டி செய்வது இவருடைய இது. இப்போ கார்ட்டூன் வருது படங்களில், நம்ம அரசியல்வாதிகளை கார்ட்டூனில் கண்ட விதமாக சித்தரிக்கிறோம். அதை அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது ஒரு கலை. கேலி என்பதும் கேலி சித்திரக்காரர்கள், அவர்கள் பேர் கேலி சித்திரம், கார்ட்டூனிஸ்ட். அது மாதிரி அதை எழுதுது. வடிவேலு என்பது காமெடியன், உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக. அவன் சீரியஸாக எதையும் சொல்ல மாட்டான். ட்ரெய்லரே பார்த்துட்டு இருக்கோமே, ட்ரெய்லரே ஒரு காமெடியனாகவும், அதாவது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரை ஒரு காமெடியனாக ட்ரெய்லர்லயே பார்க்குறோம். ட்ரெய்லரே போட்டு காட்டுறாங்க. ரெண்டாவது காமெடியனா சித்தரிக்கிற அளவுக்கு அவர் ஒரு சிறந்த பேரரசர். அவர் விஜயநகர பேரரசிலே முக்கியமான பேரரசர் இவர் கிருஷ்ணதேவராயர். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை போரிலே கழிச்சவர். அவர் இந்திய, அதாவது தென்னிந்தியாவே ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆண்டவர். அவருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றினதுல சிவாஜிக்கு அப்புறம் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்களை எடுக்கும்போது நீங்க அதை திரிச்சு சொல்லாதீங்க. ஏன்னா திரிச்சு சொன்னா மக்கள்கிட்ட அந்த கதாபாத்திரம் வேறு விதமா சொல்லப்பட்டு அது வேற விதமா மக்கள் எடுத்துக்கிற மாதிரி ஆகும். அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். அது செய்யாதீங்க. நீங்க வேற எப்படி வேணாலும் படம் எடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அதை ஒரு வியாபார நோக்கத்திற்காக காமெடி படுத்தி எடுக்காதீங்க, வரலாற்று ஆதாரங்களோட எடுங்கன்னு தான் சொல்லுவோம். அது பெரிய விஷயம் ஆயிடும். சினிமா, நீங்க சினிமா ஒரு சாதாரண வடிவேலோடு நீங்க மோதவில்லை. வடிவேலு என்ற தமிழன் எடுத்த ஒரு படத்தில் மீது மோதுகிறீர்கள் வந்துடும். ஏன்னா தெலுங்கு இவன் தமிழ். இது பிரச்சனையை வெடிக்குமே. தமிழ்நாடு தவறான பாதைக்கிட்டு செல்லும். 58 குழந்தைகள் அப்படின்னு இருக்காது, 36 வயசு 58 குழந்தைகள் எந்த வரலாற்று அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்னு புரியல. அதாவது ஒரு வாழ்க்கையவே போர்க்களத்தில் தொலைத்து விட்ட ஒரு மன்னனை பத்தி இழிவா சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றது எங்களுக்கு புரியுது. அதைத்தான் நாங்க எங்களுடைய எதிர்ப்பா தெரிவிக்கிறோம். தணிக்கை அதிகாரிகள், தணிக்கை குழுவினரும் நீங்கள் சண்டை போட்டு எதை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள், நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையான்னு நேரடியாக போகணும். படம் முதலீடு செய்து படம் வெளியிடுவதற்கான தேதிகளை குறிப்பிட்ட பின்னால் நீங்கள் இது ஒரு தொழிலை முடக்குவது என்றால் அது எந்த நாகரிகமற்ற செயல் என்று நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னைக்கு தெலுங்குக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் போராடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா இது என்ன ஆகும்? விளைவு நீங்கள் விளைவு சிந்திப்பாங்க. அதாவது அவங்களுடைய எதிர்ப்பு நியாயமற்றது மேடம். இது தமிழ் தெலுங்குன்ற உணர்வே இதுல இங்க இல்ல. அதாவது இது ஒரு எங்களுடைய உணர்வு, இன உணர்வை நாங்க வெளிப்படுத்தல. ஒரு மன்னனை நீங்க திருச்சி சொல்றாதீங்கன்னு தான் நாங்க சொன்னோம். இதை ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு தெலுங்கு இனத்துக்கான எதிர் மாதிரி ஒரு தமிழர்கள் தெலுங்கர்கள்ன்ற ஒரு பிரச்சனை அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. விஸ்வரூபம் படத்தை போட்டு காட்டுங்க, அது ஒரு நியாயமற்ற விஷயம். அதே மாதிரி நீ தெனாலிராமனை எங்களுக்கு போட்டு காட்டுங்க. நாளைக்கு வக்கீலை வைத்து நான் படம் எடுப்பேன், வக்கீல் சங்கத்தில் உங்கள் படத்தை போட்டு காட்டுங்க. அப்போ நாளைக்கு நான் டாக்டர் வச்சு படம் எடுப்பேன், எங்கள் மருத்துவத்துறைக்கு உங்கள் படத்தை போட்டு காட்டுங்க வைங்க. இப்படி போய்கிட்டு இருந்தால் ஒரு படைப்பாளருடைய சுதந்திரம் எங்கே போயிட்டு இருக்கோம்? படைப்பு சுதந்திரம் என்பது எல்லா கலைஞர்களுக்கும், எழுத்தாளனுக்கும், ஓவியனுக்கும், என்ன பிற கலையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கருத்து சுதந்திரம் என்று சொல்லுவதற்கு. மேலும் இந்த படம் குறித்து எங்களுக்கு போட்டு காட்டி அதனுடைய சர்ச்சைகள் நீக்கப்பட்டாலோ, இல்ல கிருஷ்ணதேவராயர் நாங்கள் பேரை பயன்படுத்த மாட்டோம், வேற மன்னரை போட்டு பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னாலோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதாவது அவங்க படம் எடுக்கிறத நாங்களும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கும். வடிவேல் ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காம போகும் பட்சத்தில் 18ஆம் தேதி திரையிட்டா எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு, ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பை தெரிவிக்க அங்க திரை முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டியது. நான் இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு அப்படி எதிர்ப்பாருன்னா, நீங்கள் ஒரு அமைப்பு எதிர்க்க ஆரம்பித்தால் 1000 அமைப்புகளுங்க தொழில் விட ஆரம்பித்தோம். அது ஜாகிரதையாக இருக்கணும். அவர்களெல்லாம் வேண்டுகோள், தயவு செய்து அப்படி ஒரு விபரீதத்திற்கு உங்களை அழைத்து செல்லாதீர்கள், எங்களையும் அழைக்காதீர்கள்.